சரி guys, வெல்கம் பேக். இது உங்கள் கோடிங் வித் தம்பி சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் அதில் வந்து இது இந்த முதல் டுட்டோரியலில் வந்து நாங்கள் தொடரி முறை எப்படி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து என்ன கலைக்க போகிறோம்னா ரிப்பீட், அதாவது வந்து தெரிவு, அதாவது ரிப்பீட் சாரி guys, தெரிவு முறை எப்படி நாங்கள் இதில் ஃபுல்லாக கலைக்க போகிறோம். சரி guys, வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு டுட்டோரியலையும் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முதல் நீங்கள் வந்து லைக் பண்ணலாம், லைக் பண்ணிவிட்டு நண்பர்கள்லாம் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு வந்துங்க. சரி guys, வீடியோக்குள்ளே போயிடலாம். இடையே குழப்பறதுக்கு மன்னிச்சுக்கோங்க guys. இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்ம முதல் டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா கட்டாயம் போய் அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் ஃபுல்லாக புரியும். சரி guys, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து guys, நாங்கள் தெரியும் முறை, அதாவது வந்து செலெக்ஷன் மெத்தட், அதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கு கலைக்க போகிற ஃப்ளோ சார்ட் மெத்தட் வந்து இது வந்து என்னென்னா, நாங்கள் ஒரு நிபந்தனை ஒன்று நாங்கள் கொடுத்துருப்போம். அதாவது வந்து டைமண்ட் மாதிரி ஒரு குறியீடு நாங்கள் போட்டிருப்போம். அதுக்கெல்லாம் நாங்கள் அந்த நிபந்தனை வந்து கொடுப்போம். அந்த நிபந்தனை ஒன்று நாங்கள் கொடுத்துருப்போம். முதல்ல அந்த நிபந்தனைக்கு ஏற்றபடி ஒரு சரியான ஒரு நடவடிக்கையும் பிழையான இன்னொரு விளைவையும் வந்து தரக்கூடிய மாதிரி தான் இந்த வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து எங்களுக்கு இருக்க போகுது. அதாவது வந்து இதுக்கு நாங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறேன்டா, ஒரு கார் வந்துட்டு இருக்குது. இப்போ கார் வந்துட்டு இருக்குது, அது வந்து என்ன செய்ய போகுதுண்டா, இந்தியாவில் போனால் கடைக்கு போகிறோம், இந்தியாவில் போனால் வீட்டுக்கு போகலாம். இப்போ எங்கே போகுதுன்னு யோசிக்கிறதுக்கு வந்து அதாவது வந்து அப்படி சொல்லணும்னா, இது சாரி கேஸ் அப்படி வேணாம், இப்படி பார்ப்போம். அது வந்து ஒரு காரன் இருக்குது, அது வந்து இதுக்கால வேணா, அதாவது வந்து ஏ பாதையால் வேணாலும் வீட்டை போகலாம், பி பாதையால் வேணாலும் வீட்டை போகலாம். ஆனால் வந்து ஏ பாதையால் வர கிட்ட அப்படின்னே வந்து அவன் பி பாதையால் போய்க்கு நல்ல ரோட்டு, அதாவது வந்து நல்ல ரோட்னு வந்து நல்லா இருக்கும், ஏ பாதை வந்து கிட்டவே இருக்கும், ஏ பாதை ரோட்டு சரியில்லை. அப்போ வந்து என்ன செய்ய போகிறான்னா, எது வந்து நல்லதுன்னு இப்போ தெரிவு செய்ய போகிறேன். இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த ஃப்ளோ சார்ட், அதாவது வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போகுது. இதுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக ஆக்டிவிட்டி அப்படியே பார்த்துட்டு போய்க்க எங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி இருக்கும். அப்படி புரியனா நீங்கள் அப்படி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரி guys, நாங்கள் முதல்ல ஆக்டிவிட்டியை பார்ப்போம். முதல்ல ஆக்டிவிட்டி என்னன்னா, இது எண்களை வந்து உள்ளோடு செய்து அவர்னை வந்து பெரிய எண்ணெய் கண்டுபிடிக்கிறது. நாங்கள் 2 எண்ணெய் கொடுக்குறோம், உள்ளோடு செய்கிறோம், இன்புட் பண்ணுறோம். அதை வந்து மறுபடியும் நோட் பண்ணுங்கள், இன்புட் பண்ணுறோம். கொடுத்துட்டு அதை வந்து நாங்கள் வந்து அதில் வந்து அந்த 2லேயும் எது பெருசண்டை பெரிய எண்ணெய் வந்து நாங்கள் அடிக்க போகிறோம். அதுக்கான ஃப்ளோ சார்ட் தான் வந்து இது. அதான் முதல்ல வந்து நாங்கள் வளமையாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இன்புட் 2 நம்பர்ஸ், அதை வந்து நாங்கள் ஒரு நம்பரை வந்து எக்ஸ்ன்னு வைக்கிறேன், இன்னொரு நம்பர் வைன்னு வைக்கிறேன். வளமையாக அங்கே செஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஒரு டைமண்ட் மாதிரி ஒன்று இருக்கிறோம், அது வந்து தெரிவுக்கு ஒரு குறியீடு. அப்போ வந்து நாங்கள் அதில் என்ன கொடுத்துக்கிறோம்டா, எக்ஸ் பெரிது, அதாவது வந்து எக்ஸ் பெரிது எஸ்ஸிலும், எக்ஸ் வந்து எஸ்ஸை விட பெரிதான்னு கேட்குது. எக்ஸ் வந்து எக்ஸ்ன்றதுக்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து எஸ்ஸை விட பெருசாக இருக்குது அப்படின்னு இருக்குது. அப்படி அது சரியாக இருந்துச்சுன்னா, எங்களுக்கு எஸ்ன்னு வந்துச்சுன்னா அது அவுட்புட் வந்து எக்ஸாக இருக்கும். அது வந்து பிள்ளையாக இருந்துச்சுன்னா, அது வந்து ரோங்காக இருந்துச்சுன்னா, நோவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து எஸ்ஸாக இருக்கும். இப்படியே வந்து ரெண்டுமே சேர்ந்து எண்டுக்கெலாம் போகும். ஆனால் இது வந்து இதில் ஒன்று நாங்கள் கவனிக்கணும், நேராக வந்து எண்டெலாம் கொடுக்கணும். இந்த அம்புக்குறி வந்து 2 பக்கத்துலேருந்து எண்டுக்கு வந்து ஆகணும். இதை வந்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சரி. இது வந்து நாங்கள் இப்படி தொடர்ந்து இதை பற்றி எக்ஸாம்பிள் வந்து தொடர்ந்து அப்படியே கழிச்சு கொண்டு போய்க்க பின்னால் இது வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு விளங்கலாம். சரி கைஸ், அப்படியே வாங்க அடுத்த எக்ஸாம்பிளே போய் பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்த எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு புள்ளியை நாங்கள் வந்து உடல் செய்கிறோம், ஒரு மார்க்ஸை வந்து நாங்கள் கொடுத்துட்டு அது வந்து 50க்கு பெருசாக இருக்கணும், அல்லது 50 இருக்கணும். 50 இருந்துச்சுன்னா அந்த புள்ளி வந்து அதாவது புள்ளியை எடுத்தால் வந்து பாஸ், அல்லாட்டி 50 கீழே இருந்துச்சுன்னா அவர் ஃபெயில். 50 இருந்தாலும் பாஸ் தான், 50 கீழே இருந்தால் தான் ஃபெயில். சரி, அதுக்கான ஃப்ளோ சார்ட் வந்து எப்படி இருக்குன்னா, வளமையாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை வந்து இன்புட் மார்க்ஸ், அதாவது நாங்கள் வந்து ஒரு மார்க்ஸை வந்து அங்கே இன்புட் பண்ணுறோம். மார்க்ஸை வந்து இன்புட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம்டா, மார்க்ஸ் அதாவது எம்மண்டை தான் நான் மார்க்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த மார்க்ஸ் பெரிது சமன் 50லும் என்று கேட்குறேன், 50லுமான்னு கேட்குறேன். அதில் இஸ்ன்றது பாய்க்காமல் விடலாம், கேள்விக்குறியும் போடலாம். மார்க்ஸ் பெரிது சமன் 50லுமோன்னு கேட்குறேன். அது 50 சரியண்டா அவர் பாஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அவுட்புட் வந்து பாஸ்ன்னு வரும். அது பிள்ளையண்டா, நான் கொடுத்த நிபந்தனை வந்து பிள்ளையண்டா, அவருக்கு 50 விட குறையத்தானடா ஃபெயில்னு வர போகுது. வீக்கெண்டு வருது, நான் சொல்லி கைஸ் வீக்கெண்டு வரும். இதெல்லாம் வந்து 2 ஒன்றா சேர்ந்தா அப்புறம் அப்படியே போய் எண்டுக்க போகுது. வடிவாக பாருங்கள், இன்புட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு வந்து அதை நான் கேட்குறேன், என்னென்று மார்க்ஸ் வந்து பெரிது சமன் 50லுமான்னு கேட்குறேன். இஸ்ஸும் கேள்விக்குறியும் போடாமல் அது உங்களோட விருப்பம் தான் கைஸ். அதுக்கு பிறகு வந்து அது அதாவது வந்து நிபந்தனை சரியாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து பாஸ்ன்னு காட்டும், பிள்ளையாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து வீக்கெண்டு காட்டும். அதெல்லாம் சேர்ந்து அப்படியே வந்து எண்டுக்க போகுது. சரி கேஸ், அப்படி வாங்க அடுத்த இதுக்கு போய் பார்த்துட்டு. சரி கேஸ், அதில் வந்து நாங்கள் இப்போ 50க்கு மேலேண்டா 50 எடுத்துருக்கலாம், இல்லை 50க்கு மேலேண்டா பாஸ், 50க்கு கீழே என்ன வந்து ஃபெயில்னு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து நாங்கள் 75க்கு மேலே எடுத்துருந்தோம்னா, 75 இல்லை 75 மேலே எடுத்துருந்தோம்னா எங்களுக்கு வந்து ஏ பாஸ்.
65லேருந்து 65 எடுத்துக்கலாம், இல்லை 65க்கு மேலே எடுத்துக்கலாம், பி பாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு 50 எடுத்துக்கலாம், இல்லை 50க்கு மேலே எடுத்துக்கலாம். எடுத்திருந்தால் 50க்கு மேலே 50 எடுத்துக்கலாம், இல்லை 50க்கு மேலே எடுத்திருந்தால் சி கிடைக்கும். அதுக்கு கீழே எடுத்திருந்தால் எஸ் வந்து கிடைக்க போகுது. இப்படி ஒரு புள்ளியை கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒரு மார்க்ஸை வந்து உள்ளோடு செய்து அதுக்கான ஃப்ளோ சார்ட்டை வந்து கிரியேட். ஃப்ளோ சார்ட் வந்து சிம்பிள் தான், ஆனால் வந்து நீங்கள் பார்க்க அது பெருசாக இருக்கிறதா நீங்கள் உடனே வந்து பேப்பர் கூட வடிவாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை வந்து உங்களோட மனதுக்கு வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோமாக இருக்கும். அதை வந்து முதலாவது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இன்புட்ட மார்க்ஸ் நாங்கள் ஒரு மார்க்ஸை வந்து வளமை மாதிரி கொடுக்குறோம். கொடுத்துட்டு நாங்கள் அதை முதலாவது வந்து செக் பண்ணுறோம். என்னென்னா மார்க்ஸ் வந்து 75 விட பெருசானு கேட்குறோம். இப்போ வந்து ஒரு ஆளுக்கு 75 விட கூடனா இன்னொரு ஆளுக்கு வந்து 75 குறையாமல் இருக்கலாம் தானே. அப்போ வந்து நாங்கள் உடனே அப்படியே விடக்கூடாது. இப்போ 75 குறையன்னா என்ன நடக்கும், 65 போய் கேட்கணும். அப்போ நோண்டு போய் 65க்கு போகுது. சரியன்னா முடிஞ்சிடும். பிள்ளைண்டா திருப்பி 65க்கு போகும். 65 போய் கேட்கும் என்னண்டு உனக்கு 65 மார்க்ஸ்னு கேட்குது. அப்போ அது வந்து அதுவும் 65 இல்லையண்டா அடுத்தக்க போகுது. எதுக்கு நோவண்டா அடுத்த மார்க்ஸுக்குள்ள போகுது. 50 இல்லை 50 விட கூட வாண்டு கேட்குது. அதுவும் உனக்கு இல்லையண்டா அடுத்த வந்து எங்கே போகுது, அதுவும் உனக்கு இல்லையண்டா என்னது இன்னும் ஒரே ஒரு இதுதான் கிடக்கு. அவுட்புட் வந்து உனக்கு சிஏ காட்டும், அது வந்து எஸ்ஸை காட்டும், உனக்கு ஃபெயிலை காட்டுது. அதாவது வந்து இது சிம்பிள் தான், ஒரு சிக்கலும் இல்லை. முதலாவது வந்து ஒரு மார்க்ஸை கொடுக்குறோம், 75 கூட 75 கூடண்டா ஏன்னு காட்டுது. அது இல்லைன்னா 65 கூடண்டா பின்னு காட்டுது. அது இல்லைன்னா அங்கே பி என்ன 50க்கு மேலேண்டா சின்னு காட்டுது, இல்லைன்னா எஸ்ன்னு காட்டுது. இவ்வளோ தான் காய்ஸ் இந்த ஃப்ளோ சார்ட். இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு குழம்பு இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக விளங்கப்படுத்துகிறேன். ஓகே காய்ஸ் இவ்வளோ தான் இந்த தெரியும் முறை, அதாவது வந்து செலெக்ஷன் மெத்தட். இது வந்து இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது குழம்பு இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் உண்மையாக க்ளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் இது தொடர்ச்சி எடுத்துருக்கிறதால வந்து என்னால் போன வீடியோ டவுட்ஸை வந்து க்ளியர் பண்ண முடியல. அடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக க்ளியர் பண்ண பார்க்குறேன். சரி காய்ஸ், ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இப்போ இதோட முடியுது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க உங்கள்கிட்ட நுழைய வருது உங்கள் கோடிங் வித் தம்பி. ஓகே காய்ஸ், பாய், see you next வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு போயிடுங்க. பாய்.